அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பி தவறி கூட இந்த நாளில் உப்பு வாங்காதீர்கள், மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்படி எந்த நாள்ல நம்ம உப்பு வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு தெரியும், இந்த கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது நம்ம வீட்டிற்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஆனால் இந்த கல்லுப்பை ஒரு சில நாட்கள்லையோ இல்லை ஒரு சில கிழமைகள்லையோ நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்னென்ன நேரங்களில் கிழமைகளில் நம்ம இந்த கல்லுப்பை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தான் ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில நாம கல்லுப்பு வாங்கணும் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சில விசேஷமான நாட்கள்ல நம்ம கல்லுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பண வரவிற்குண்டான பரிகாரங்கள், தாந்திரிக முறைகளுக்கு இந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்துவோம். இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நம்ம என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அது கை மேல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த கல்லுப்பு. அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பு தண்ணீரிலேயே பிறந்து தண்ணீரிலேயே கரையக்கூடிய இந்த அற்புதமான கல்லுப்பு, இதுல தூள் உப்பு, இந்து உப்பு, இந்த மாதிரியான உப்புக்களை நீங்க பயன்படுத்தலாமா, வாங்கலாமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க. உப்பு அப்படின்னாலே எல்லாம் ஒன்று தாங்க. அதனால நீங்க இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சில நேரங்கள்லையும் கிழமைகள்லையும் நீங்க இந்த கல்லுப்பை எக்காரணத்தை கொண்டும் வாங்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் நிறைவாக இருக்க வேண்டும், குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஒரு சில வீடுகளில் இன்னமுமே கல்லுப்பு ரொம்ப தீந்து போனதுக்கு அப்புறமா தான் போய் அவங்க வாங்குறாங்க. அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம கல்லுப்பு ஒரு கால்வாசி, முக்காவாசி காலி ஆயிடுச்சு, ஒரு கால்வாசி தான் இருக்குது அப்படின்னா அப்பொழுது நீங்க கல்லுப்பை வாங்கிட்டு அதில் நிரப்பி வச்சிடணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கல்லுப்பை செராமிக் பீங்கான் சாடியில தான் நீங்க வைக்கணும். மண் பானையில வைக்கிறது கூட அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளடைவில் அரிச்சிடும். அதனால செராமிக்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. உப்பும் அதுல கெட்டு போகக்கூடாத ஒரு பாத்திரம் அப்படின்னா நம்மளுக்கு செராமிக்ல தான் கிடைக்கும். செராமிக் ஜாடி வாங்கி அதுல உப்புக்களை கொட்டி வச்சிருக்கவங்க நிறைய பேர் பிளாஸ்டிக்ல எல்லாம் வச்சிருக்கிறீங்க, அழகா இருக்குதே அப்படிங்கிறதுக்காக நாம பிளாஸ்டிக்ல பயன்படுத்தக்கூடாது. அதுவுமே ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அடுத்தது, எந்த நாள்ல எல்லாம் நம்ம உப்பு வாங்கக்கூடாது அப்படின்னா, வீட்டுல இறப்பு போன்ற தீட்டுக்கள் இருக்கும் பொழுது உப்பை நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது. இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் வீட்டுல யாரோ ஒரு பெரியவர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம உப்பு வாங்குறதோ, வீட்டுக்கு இல்ல வர்றவங்களுக்கெல்லாம் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம வாங்குவது அப்படிங்கிறது தவறான விஷயம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இறப்பு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அங்கே அடுப்பே பற்ற வைக்க மாட்டாங்க. கடையில் தான் வாங்கிட்டு 3 நாளைக்குனாலும் கடையில் தான் வாங்கிட்டு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதனால் உப்பு அப்படிங்கிற பொருளை கட்டாயம் நீங்கள் வாங்கவே கூடாது. அது மாதிரி நாட்களில் உப்பை வாங்குவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெண்கள் மாதவிடாய் கால நேரங்களில் வீட்டுக்கு உப்பு வாங்கிட்டு வரக்கூடாது. அம்மா, நான் தான் எங்கள் வீட்டில் எல்லாமே கிராசரி ஐட்டம் வாங்கிட்டு வருவேன், அப்புறம் வேற யார் வாங்குறது அப்படின்னா, நீங்கள் மற்ற பொருட்களை வாங்கினாலும் ஓகே தான், ஆனால் கல்லுப்பை மட்டும் நீங்கள் வாங்காதீங்க. அந்த மாதவிடாய் காலம் ஒரு 5 நாட்கள் 3 நாட்கள் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த நாட்களில் மட்டும் இந்த கல்லுப்பு வாங்குவதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இல்லை மற்ற உறுப்பினர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க வாங்கிட்டு வரலாம். பெண்கள் நீங்கள் போய் கல்லுப்பு வாங்கிட்டு வருவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 3ஆவதாக கடன் வாங்கும்போது, இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டிருப்போம், கடன் கேட்டிருப்போம், அவங்க தரேன்னு சொல்லியிருப்பாங்க.
அப்புறம் அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு நம்ம இப்போ ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருட்களோடு சேர்த்து இந்த கல்லுப்பையும் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கவே கூடாது. அது மேலும் மேலும் உங்களுக்கு தரித்திர நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது நகையோ இல்லை வேறு எதையோ ஒன்று நம்ம அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வருவோம். அது மாதிரியான காரியங்களுக்கு போயிட்டு வரும்பொழுதும் வீட்டுக்கு கல்லுப்பை வாங்கிட்டு வருவது அப்படிங்கிறது வறுமையை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடமானம் வைக்க நகைகள் மட்டும் எடுத்துட்டு போறது கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இடப்பத்திரம் வீட்டு பத்திரத்தை கூட அடமானம் வச்சு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வைப்போம் இல்லைங்களா. அப்படி நீங்க வைக்க போகும் பொழுது இந்த கல்லுப்பை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். யாரோ ஒருவர்கிட்ட கடன் வாங்குறீங்க, இல்ல பேங்க்லயே நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த பணத்தை நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது நீங்க உப்பு வாங்கிட்டு வரக்கூடாது. அந்த பணத்துல உப்பு வாங்கலாம், தப்பு கிடையாது. கடன் வாங்கிட்டு அப்படியே நேரம் நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னா வரும்பொழுது அப்படியே உப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. நீங்க கடன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உங்க தேவையான செலவுகள் இருக்கும், அதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அடுத்தது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உறவினர்களை நம்ம உப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, முன்னெல்லாம் அந்த முன்னாடியே நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கிழமை போனா அவங்களுக்கு வீட்டில் வேலை இருக்காது, வீட்டில் இருப்பாங்க அப்படின்னே போயிடுவாங்க. இப்போ நம்ம அப்படி கிடையாது. இப்போ நாகரிகமும் வளர்ந்து விட்டது, வசதிகளும் வளர்ந்து விட்டது. நான் இத்தனை மணிக்கு இங்கே உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணி முன்னுக்கூட்டியே அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறோம். அப்படி போகும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கிறாங்க இல்லை ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா டே வரும்போது இந்த மாதிரி கல் உப்பு வாங்கிட்டு வந்துரு, இந்த மாதிரி இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, நான் மறந்துட்டேன், நீ வரும்போது வாங்கிட்டு வந்துடுறீ அப்படின்னு நம்ம ரொம்ப யதார்த்தமாக சொல்லுவோம். நீங்கள் மற்ற பொருட்களை வாங்கிட்டு வர சொல்வது எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா உப்பு மட்டும் நீங்க வாங்கிட்டு வர சொல்லாதீங்க. நம்மளுடைய உறவினர்களுக்கு இடையே நீங்க உப்பு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த உறவே முறிஞ்சு போற அளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கட்டாயம் உறவினர்களையும் நீங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள கல்லுப்பு வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா நான் இதுல ஒரு 4 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வீட்டுல பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கும் பொழுது உப்பு வாங்கிட்டு வரக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் கால நேரங்கள்ல இருக்கும் பொழுதும் உப்பு வாங்கக்கூடாது. கடன் வாங்குறீங்க, நகை அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அப்பொழுதும் நீங்க உப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. நம்மளுடைய உறவினர்களும் வீட்டுக்கு வரும் பொழுது உப்பு வாங்கிட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உப்பை எந்தெந்த கிழமைகள் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எந்தெந்த கிழமைகள்ல எந்தெந்த நேரத்துல நம்ம உப்பு வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை யாருமே கொடுக்கல. அதனால இந்த பதிவை எல்லாரும் பாருங்க. இனிமேல் இது மாதிரியான நேரங்கள்ல உப்பு வாங்குவதை தவிர்த்திடுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.